என்னடா கக்கா போய் காக்கணும் இந்த மாதிரி நடந்து வர? டேய் இந்த விட்றா, நீக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? நல்லா யோசிச்சு பாடுறா. இன்னைக்கு வெட்னஸ்டே. இன்னுமாடா உனக்கு ஞாபகத்துக்கு வரல? நல்லா யோசிச்சு பாடுறா. வெட்னஸ்டே சீசன் 2 பசங்களாம் சொல்றாங்க. வேற வச்சிருக்கிற பட பைத்தியமா இருக்கா? டேய் இன்னைக்கு 10ஆம் தேதிடா, அவனுக்கு சம்பள நாள்டா. வேலைக்கு 1 மாசம் ஆயிடுச்சாடா? வாங்கிட்டானா அவன்? ட்ரீட் வைக்கணும்டா அவன். வர்ற நேரம் தான். ஒண்ணு இல்ல, இந்த வண்டியில வருவான் சரியா? ஒரே வழியா 2 பேர் முன்னாடி போய் நின்று மடக்கிற வேண்டியதான் இன்னைக்கு சரியா? ட்ரீட் வைக்காம போகவே கூடாது. வா வா பாத்துக்கலாம், நீ பாத்துக்கலாம் வா. இன்னும் காணோம். டேய் அவன் வந்துட்டான்டா. ரொம்ப வெயிலா இருக்கு, நீ ஓரங்கட்டு நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? வெட்னஸ்டே. வெட்னஸ்டேவா? இன்னைக்கு 10ஆம் தேதி. ஆமா 10ஆம் தேதி. உனக்கு சம்பள நாள். உனக்கு சம்பள நாள் நாங்க ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. சம்பளம் வாங்கினியா இல்லையா? ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொன்னா பேண்ட்டுக்குள்ள கைட்டு பார்த்தாலும் பார்த்துக்கலாம். சம்பளம் வாங்க, எங்களுக்கு ட்ரீட் வேற வைக்கணும். எனக்கும் ட்ரீட் வேணும். ட்ரீட் வச்சிடலாம் மச்சான், ஆனா அதுல தான்டா ஒரு சின்ன சிக்கல். அதுல என்ன சிக்கல்? இறங்குறான், ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பானோ. முதுக காட்டி நிற்கிறான். மொத்த காசையும் காலி பண்ணிடுவாங்க. விடக்கூடாது, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். மச்சான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளையாடலாம், ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா காலேஜுக்கு போனோம், ஒன்றா அரியரும் வச்சோம், ஒன்றா உருப்படாமலும் போயிட்டோம். நான் வாழ்க்கையில் உருப்படலன்னு ஒரே காரணத்தினால வீட்டிலும் சரி வெளியிலும் சரி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு காஞ்சிப்பட்டு மன ஊர்ல வச்சு ஆயிட்டா. ஆனா இப்போ நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, கையில கொஞ்சம் காசு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்னடா பேந்த முழிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் தான்டா. ஆமாண்டா, வாழ்க்கையில நான் உருப்படாம இருந்தேன். நான் உருப்படுறதுக்கு எனக்கு 1 மாசம் டைம் தந்து என்னை விட்டு இந்த 1 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க பாத்தீங்களா? இந்த கேப்ல தான் மச்சான் நான் உருப்பிட்டேன். டைம் கொடுக்காம இருந்திருக்கணும் கண்டிப்பா. நான் எப்படி பார்த்தா என்னோட மொத்த சேலரி நான் உங்களுக்கு தானே தரணும். ஆனா பையன் முதல் மாசம் சேலரியில புடவை வாங்கிட்டு வந்து காத்துட்டு இருக்கிறேன். எங்க அம்மா அவர் கட்டிட்டு இருக்கிற பழைய வாட்ச தலையை சுத்தி தூக்கி வீசிட்டு பையன் வாங்கி தர புது வாட்ச தான் கட்டி பண்ணி அடம்பிடிக்கிற எங்க அப்பா. நான் என்னதான் வேணான்னு சொன்னாலும் அடம் பிடிச்சி வலுக்கட்டாம எங்கிட்ட இருந்து ஆட்டை போட நினைக்கிறேன் எங்க அக்கா. இவங்களுக்கு மத்தியில உயிர் நண்பர்களா உங்களுக்கு ஒரு ட்ரீட்டு கூட தர முடியாது. பாதியா அவங்க முன்னாடி நிக்க வேண்டாம். புரியுது மச்சான். அதெல்லாம் இல்ல, ஆக்ஷன்லாம் போடாத. என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. இப்போ என்ன உங்க 2 ட்ரீட் வைக்கணும் அவ்வளோதானே? எங்களுக்கு ட்ரீட் தான் வேணும். ஓகே, அப்படியே நேராக போகிறோம், ஐயங்கார் பேக்கரிக்கு போகிறோம், ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்றோம், அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். என்னங்கிற என்னது டீயா? கூட கள்ளப்பருப்பி வாங்கி தரேன்டா. கள்ளப்பருப்பியா? தம்பி உனக்கு முன்னாடி நானும் வேலைக்கு போனேன். ஆமாம் போனேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எனக்கும் சம்பளம்னு ஒன்று தந்தாங்க.
வேலைக்கு போனால் எல்லாருக்கும் தருவாங்களா? தந்தாங்களா? தந்தாங்க. இந்தாங்க. நீங்களும் ட்ரீட்டுன்னு ஒன்று கேட்டீங்களா? கண்டிப்பாக கேட்டோம். ட்ரீட் வச்சு தான் ஆகணும். கேட்டதுக்கு மட்டும் பரவாயில்ல, அது கூட ஒரு சம்பவம் ஒன்று பண்ணீங்க, அது ஞாபகம் இருக்கா? நல்லா கிளாஸ் இருக்கா? மச்சான் சொல்லுங்கடா. ட்ரீட் வைடா. ட்ரீட்டா? ஆ எதுக்கு? இருக்கா மச்சான், நம்ம கேங்லேயே நீ தான் முதல்ல வேலைக்கு போயிருக்க. சரி, அது ட்ரீட் வைடா. ட்ரீட்டு வைக்கலாம் தான், ஆனால் காசு இல்லையே. என்னது காசு இல்லையா? ஆமாம், காசு இல்லை. சரி, ஏன்டா இப்படி பச்சையா புழுகுற? அதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டு இல்ல, முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருப்பில்ல, அதுல ட்ரீட் வைடா. வேலைக்கு போகிறதும் உண்மைதான், சம்பளம் வாங்கினது உண்மைதான், ஆனால் செலவாயிருச்சு. இது எப்படி சொன்னா ட்ரீட் வைக்க மாட்டா? இன்னமும் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. வேற ஒரு மாடு மாதிரி தலையாட்டுறான். ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா, இதை இருந்தா கொடுங்கய்யா. இல்லைங்க, என்கிட்ட காசு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கஷ்டம் யார் வந்துட்டா போதும், என் நண்பர் கர்ணனா மாதிரி கையில இருக்கிற காசெல்லாம் அள்ளி தந்துருவான். வேற ஒரு சுத்தேத்துறானே மச்சான், அங்க பாரு ஆளு, அவ்வளவுதான். அவன் வந்துட்டு போட்டுருண்டா மச்சான், காசு பாக்குற நேரம் காசு இல்லடா. என்னடா மச்சான் நான் போறேன், நீ வந்து மச்சான். அவ்வளோ கொடூரமானவனா நானே. சரி, இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி மச்சான், மச்சான் இருங்கடா. அதிகமாக இருக்கும்போது ரொம்ப நேரம் தருவானே. வந்துருச்சு. என்ன 10,000 ரூபா சேலரி சொன்னேன், 5,000 ரூபா தான் இருக்கும் போல. அதான் ஆல்ரெடி சொன்னடா, அம்மாவுக்கு புடவை, அப்பாவுக்கு வாட்சு, அக்காவுக்கு கூடி ஃபர்ஸ்டா தந்தானுங்களே. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். எங்களை ட்ராப் பண்ணுறது யாரு? எங்களை ட்ராப் பண்ணிட்டு போ. இதுவுமா? ஆமாம். சரி, வந்து தொலைங்க. சொல்லுங்க. நான் தான் ஓட்டு வண்டி, நான் தான் முதல்ல ஓட்டுவேன். சரி ஏறா. ஓட்ட தெரியுமாடா? எதுவுமே சொல்லாம மட்டும் வரப்போம். ஏய் எங்கடா போற? கீழே ஹெல்மெட் கிடக்குது. ஹெல்மெட் போடுங்க. ஏய், ஹெல்மெட் போடலையாடா? அதெல்லாம் வந்து நீயே போட்டுக்கடா. ரைட்ரா. பின்னாடிக்கு ஒரு ஹெல்மெட் போட்டுருக்கிறான், வண்டி ஓட்டுற நீ ஹெல்மெட் போடல, ஹெல்மெட் போட்டுக்கடா. அதான் வேண்டாம், விடு விடு, அவனுக்கு தெரியணுமே. சரி போலாமா? வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுடா, போகுண்டா. ஏய் இப்படி போகாதா, போலீஸ் இருப்பாங்க, வண்டி இப்படி விடு, இப்படி போயிடலாம். நான் இருக்க. அப்பயே சொன்னேன் போலீஸ் இருக்குன்னு, அதாவது கேட்டீங்களா? ஹெல்மெட்டும் போடல, ஒன்றும் போடல, இப்போ சாவடி. வா எடு லைசன்ஸ் எங்க? சார் லைசன்ஸ் இல்லைங்க சார். ஆர்சி புக்கு? அதுவும் இல்லைங்க சார். ஹெல்மெட் எங்க? போட மாட்டேன் சார். உங்களை லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, ஹெல்மெட் இல்லை சார். வண்டியே அவனோடது இல்லை சார், என்னோடது சார். ஏய் என்ன நக்கலா? இல்லை சார், அதான் உண்மை. சரி வந்ததான் வந்துட்டீங்க, சரி ஃபைனை கட்டிட்டு போ, வாங்க.
என்ன பார்க்குறீங்க? 500 லேட்டாச்சுன்னா 1000 என்ன? இவர் கொடுப்பாருங்க சார். மச்சான் ஃபைன் கட்டிட்டியா? சரி வா போலாம். எங்கேயா? இதான் மச்சான் கரெக்ட். நான் வண்டி எடுக்கிறேன். ஏய் இருக்குந்தா. மச்சான் கோவம் பட்டானோ? மச்சான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இன்னும் ஏதாவது கஷ்டம் உனக்கு கூப்பிடுறேன், இதே மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணு. ஈஸியாக சொல்லிட்டுமா? சொல்லு. நீங்க 2 பேரும் கண்ணு முன்னாடி நிற்காதுங்கடா. உங்களா அப்படியே நம்ம தப்பு பண்ண. எங்கேயோ கோவப்பட்டான் போல இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறேன், ஃபீலிங்காக இருக்குது. டேய் ஏன்டா சேடாக இருக்க? அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை மச்சான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. கையில் காசு வேறு இல்லை. நானும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்பாது, யாரும் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. தவிர உனக்கு தெரிஞ்ச ஏதாவது இடத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு நீ ஏன்டா அவங்ககிட்ட கேட்கக்கூடாது? எந்த மூஞ்சஸ்டான அவன்கிட்ட கேட்பேன் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா? ஒரு டைம் கேட்டுப்பாரு, ஒரு டைம் கேட்டுப்பாரு, என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். கேளு. சரி இரு கேட்டு பார்க்கலாம். மச்சான் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போகலான்னு நினச்சா கையில் வேறு சுத்தமாக காசு இல்லை. நானும் யார்கிட்டையும் கேட்டு பார்த்தா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் மச்சான் அவங்ககிட்ட கேட்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் அனுப்புறியா? சரி எவ்வளோ வேணும்? மச்சான் உங்ககிட்ட இருக்கிறத அனுப்பு, மிச்சத்தை வேணா இங்கேயே பார்த்துக்கலாம். சரி நான் அனுப்புகிறேன். சரி தேங்க்ஸ் மச்சான். சரி ஓகே மச்சான். உங்கள்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீல, அப்புறம் உங்கள்கிட்ட ஏதுடா காசு? அதுவா? அது இல்லை மச்சான், நீங்கள் இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதா உங்ககிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். பொய்யா? என்ன பொய்டா? அது என் சேலரி 10K இல்லை மச்சான், 20K. ஏய் அவன் சேலரி 10K இல்லையாமாடா, 20K வாமாடா. 20K வா?